சத்குருவே சரணம். கணவனை கட்டி போடும் மந்திரங்கள் இருக்குது. நமக்கு சித்த புருஷர்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வரும், ஈகோ பிரச்சனை வரும். இவங்க ஒன்று சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொன்னால் இவங்க செய்வாங்க. ரெண்டு பேருக்குள்ளே ஒற்றே போகாது. அப்படி நிறைய பெண்கள் ஐயா அந்த மாதிரி என் கணவனை என் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும், பூனைக்குட்டி மாதிரி உட்காரணும், எழுந்திருந்தா எழுந்திருக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டாங்க. அதற்கு சில கிரந்தங்களிலே அதற்கு சில பரிபாஷைகள் மூலமாக சித்த புருஷர்கள் கொடுத்துருக்காங்க. அவைகள் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மந்திரங்களை நீங்கள் தினமும் சொல்லணும். அதாவது ஓம் கலஸ்திர தேவதா ஹூம் ஓம் விஸ்வரூப ஸ்கந்தம் பர்த்தா வசிய வசிய வம்பம் கட்டு கட்டு வசிய வசிய ஓம் ஸ்வாகா அப்படின்னு 9 முறை சொல்லிட்டு ஒரு ஏலக்காய் 6 எடுத்து ஒரு சின்ன வெள்ளை துணியில் கட்டி தலைவாணியின் கீழே வச்சுருங்க. கணவனுடைய தலைவாணியின் கீழே வச்சுருங்க. வச்சுட்டு காலையில் எழுந்துச்சி அதை எடுத்து பூஜை ரூமில் வச்சுட்டு நீங்கள் காலையில் குளிச்சுட்டு தீபம் ஏற்றி கோளறுபதிகம் படிங்க. இப்படி படிச்சுட்டு கணவன் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற அந்த சொல் உங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும், எண்ணத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும் உங்களோட வேண்டுதல்களில். அதே மாதிரி வெள்ளி செவ்வாய் முருகனுக்கு 6 மெய் தீபம் போட்டுட்டு அடிப்பிரதர்சனம் பண்ணுங்க. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அடிப்பிரதர்சனம் பண்ணுங்க. செய்ய செய்ய பாருங்கள், ஒரு 48 நாட்களில் நீங்கள் சொல்கிறத கணவர் கேட்பார். எதுவும் எதிர்மறையே பேச மாட்டார். சரிம்மா சரிம்மான்னு கேட்பார். இந்த அதிசயம் நிறைய பேருக்கு சொல்லி அவர்கள் கேட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஐயா என் கணவர் நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறாருன்னு. செஞ்சு பாருங்கள். ஒன்றும் பெரிய செலவு இல்லை, ரொம்ப சிம்பிளாக. ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும், ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். அந்த 3-4 நாட்கள் செய்யக்கூடாது. குளிச்சுட்டு சுத்தமாக 5வது நாட்கள்லேருந்து இதை ஆரம்பிங்க. உங்கள் கணவர் நீங்கள் சொல்கிறத கேட்டு ரொம்ப அன்பாக ஆதரவாக பாசமாக இருப்பார். இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.